நம்ம ஹீரோயின் சாரா பிகே எகெயின் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அது ஹீரோக்கு தெரிஞ்சது பயங்கர ஷாக்ல இருக்காங்க. நாமளும் சேர்த்திதாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ சொல்கிறாங்க என்ன முட்டாள்தனமான முடிவு அப்படிங்கிறதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. இதை பாரு, அவன் பண்ண வேலைக்கு நான் எல்லாம் தெரிஞ்சு போய் அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறது கிடையாது. அதாவது பகையாளியே உறவாடி கெடு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். என் அம்மா இறந்து போனதுலேயும் என்னோட எக்ஸஸ்பண்டான பீக் சம்மந்தப்பட்டிருப்பான் அப்படின்னு தோணுது. அந்த விக்டிம் பொண்ணு இறந்து போனதுலேயும் இவனுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி தோணுது. ஆனால் அவன் அந்த மெசேஜ் எல்லாம் காமிச்சிட்டான். அதெல்லாம் படித்தோன்னே இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ விக்டிம் பொண்ணு இறந்து போனப்போ இவன் ஸ்பாட்லையும் இல்லை, இவனுக்கு வந்து அந்த மெசேஜ் வந்திருக்கிறதுனால ஒருவேளை இவன் மர்டர் பண்ணியிருக்க மாட்டானோ அப்படிங்கிற மாதிரி தோணாலும் பட் ஏதோ ஒரு வகையில் லிங்க் ஆகிறான் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வேற வழியே இல்லை. நான் அவனை எகைன் ரீமேரேஜ் பண்ணுறதன் மூலியமாக எவிடன்ஸை கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ ஹீரோ கேட்குறாங்க இது நல்லா இருக்கே, அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும் இந்த வீட்டுக்குள்ளே போறியா? அந்த இடத்துல நிம்மதியாக வாழ்ந்துட முடியுமா? உயிருக்கே கூட ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உன்னை எகைன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பீக் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆதாயம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும் கீஜு, நான் ஒரு ஆதாயத்துக்காக தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறான். அது என்ன மாதிரியான ஆதாயம் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியும். ஏன்னா நானும் அந்த கட்சியோட ஹெட்லீட் கிட்ட க்ளோஸாக இருக்கேன். அவங்க அடுத்து பிரசிடெண்ட்டாக நிற்க போகிற எலெக்ஷனுக்கு அவங்க கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அவனை நம்புகிறாங்க. அந்த ஆதாயத்தை பீக் பயன்படுத்திக்க பார்க்குறான். அதனால தான் எகெயின் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கேட்குறேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறப்போ இவ்வளோ தெளிவாக பேசுறியல்ல சாரா, அப்புறம் எதுக்கு அவனோட ட்ராப்பில் போய் சிக்கிற அப்படிங்கிறப்போ சரி நீயே சொல்லு. என் அம்மா செத்து 1 வருஷம் ஆச்சு. ஆனால் என் அம்மா வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மாவை யாரோ மர்டர் பண்ணியிருக்காங்க. அது கன்ஃபார்மாக தெரியல அப்படின்னாலும் அன்னைக்கு என் அம்மா உன்னை பார்க்க வந்தப்போ யாரோ கூப்பிட்டு போயிருக்காங்க. அது யாருன்னு தெரியல. என் அம்மாவோட இறப்புக்கு பின்னாடி மர்மம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த விக்டிம் பொண்ணு, அந்த விக்டிம் பொண்ணோட கேஸை எடுத்து அந்த ப்ரொஃபஸர் விசாரிக்கிறதுக்கு நீ போனப்போ தான் அவர் சூசைட் பண்ணிக்க போயிட்டு உனக்கு ப்ராசிக்யூட்டராக இருக்கக்கூடிய அந்த வேலையும் போச்சு. கடைசியில் இந்த சோஹி பொண்ணை கண்டுபிடிச்சோம். அவகிட்ட அந்த வீடியோ ஆதாரமும் இல்லை, அவள் டெலீட் பண்ணிட்டேன், அது எப்படியோ டெலீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டான். சரி அந்த பொண்ணையாவது வச்சு போலீஸ்கிட்ட ஏதாவது பேசி பார்க்கலான்னு பார்த்தா அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. இப்போ நம்மக்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது சொல்லு? அப்போ தான் வந்துட்டு இந்த ஹீரோ சொல்லுவாங்க இல்லை அந்த பொண்ணு வந்து எந்த டாக்ஸியில் விழுந்து இறந்தாளா இல்லை டாக்ஸிக்குள்ளே சூசைட் பண்ணிட்டு கதவை திறந்துட்டு விழுந்தாலோ. அந்த விக்டிம் பொண்ணோ இறந்த இடத்துல டாக்ஸி இருந்தது இல்லையா, அந்த டாக்ஸி டிரைவரை நம்ம விசாரிக்க போகலாம். நான் கூட நேற்று போய் வீட்டிலலாம் பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிறப்போ சொன்னால் புரிஞ்சுக்கோ கீஜோன், இப்படியே விட்டுட முடியாது. நான் வந்து அவன் பல்ல பிடுங்கணும் அப்படின்னா அவன்கிட்ட போய் தான் தீரணும். நான் எடுத்த முடிவு தான் சரி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாக சாராவை கன்வின்ஸ் பண்ண முடியல. ஆனால் ஹீரோக்கு பயங்கரமான கோவம் வருது. அதனால பீக்கை போய் பார்க்க போகிறாங்க. சட்டையை பிடிச்சிட்டு சண்டை போடுற சமயத்தில் நீ எதுக்குடா கோவப்படுற, இன்னொன்று அவன் மேலே காதல் இருக்கா, நீங்கள் 2 பேர் சேருவீங்க நம்பிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பீக் கேட்குறப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக இந்த பீக்கோட அம்மா வருவாங்க. 2 பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாரு இந்த சாரா கிட்ட சொல்லி வை, அவள் ஏதோ பேராசைப்பட்டுட்டு இருக்கா, அது நடக்காது அப்படிங்கிறதுக்கு சாரா கிட்ட நான் சொல்லிக்கிறதுல இருக்கட்டும், முதல்ல உங்கள் பையனை கண்ட்ரோலில் வைங்க, அவன் என்னமோ சாராவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ப்ரப்போசல் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்குறப்ப அந்த அம்மா கோவம், நம்ம கோவம் வந்துடுவான். இவன் வந்திருக்கான் இல்லையா பீக் வந்துட்டு அவன் ஆஃபீஸ் ரூம்குள்ளே வரப்போ நம்ம ஹீரோ எங்கேயும் போகிறதில்ல. எகெயின் பீக்கு பின்னாடியே வந்துட்டு இந்த பாரு நீ தேவையெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறப்போ பீக் வந்து அசால்ட்டாக கேட்பான், ஏய் நீ ஏன் இவ்வளோ துள்ளுற, ஏன் இவ்வளோ கோவப்படுற அப்படின்னா அப்போ ஏதோ எனக்கு சாதகமாக குட் நியூஸ் வந்திருக்கு போல இருக்கு. அப்போது என்ன எகெயின் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சாரா ஒத்துக்கிட்டா போல இருக்கு, அதுதான் உன்னால் தாங்கிக்க முடியல போல இருக்கு அப்படிங்கிறப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயினும் வராங்க. இங்கே ஹீரோ இருக்கிறது நம்ம ஹீரோயினுக்கே ஷாக்கு தான். கீஜு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. சாரா நீ எதுக்கு வந்தேன்னு கேட்குறதுக்கு நான் பீக் கிட்டே பேசுறதுக்காக வந்தேன், நீங்கள் போங்க, எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியும், நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரா உடனே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னதும் பீக்கும் நம்பிடுவானா. பீக்குக்குள்ளே லைட்டாக சந்தேகம் வருது. என்ன சாரா கொஞ்சம் ஈஸியாக ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்குது, ஏதாவது ட்ராப் இருக்குது அப்படிங்கிறப்போ ட்ராப் எல்லாம் கிடையாது, பதிலுக்கு பதில் சரிசமமான நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்க போகுது. உனக்கு என்ன வேணும், லா ஸ்கூல் 3 லா ஸ்கூல் கட்டுறதுக்கான பர்மிஷன் வேணும், அதுக்கு அந்த கட்சியோட ஹெட்லேடியோட அந்த பவர் வேணும், எனக்கு நான் என் பையன் கூட இருக்கணும், என் பையனை நான் என்னோட பக்கத்தில் வச்சு நான் வளர்க்கணும், அது ஒன்றுக்காக தான் நான் இந்த எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறப்போ சரி நான் அந்த கட்சியோட லேடி ஹெட்டை மீட் பண்ணணும், அப்போ தான் எனக்கு மேலே வந்து நம்பிக்கை வரும், ஸோ நாம் மீட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ண அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவருக்கு தெரியுது சாராவோட மனசில் நாம தான் இருக்கும், பீக் மேலே காதல் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே போகிறது கூட அந்த விசாரணைக்காகவும் எவிடன்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காகவும் அந்த பீக்கோட அம்மா பண்ண எல்லா கோல்மால்களையும் மாட்டி விடுறதுக்காகவும் தான். பட் இருந்தாலும் சாரா இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறது நம்ம ஹீரோக்கு பிடிக்கல. சாராவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. ஆனால் காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் அவருக்கு மனசு வரல.
ஹீரோயினோட வீட்டோட பாஸ்கோடு இவருக்கு தெரியும். பட் அதை ஆப்ரேட் பண்ணி உள்ளே போகிறதுக்கு அவருக்கு மனசு வரல. ஒரு மாதிரி வெளியவே தங்கி தங்கி நின்றுக்கிறாரு. அடுத்த நாள் மீயை வந்து ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு நம்ம ஹீரோயின் சாரா எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. நான் குவிட் பண்ண போகிறதெல்லாம் கிடையாது, ஒரு வெக்கேஷன் லீவ் மாதிரி எனக்கு 2 மாதம் லீவ் மட்டும் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அது வரைக்கும் பெரிய கேஸ் எதுவும் ஹேண்டில் பண்ணாமல் இவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேக்கர் வந்துட்டு அதுக்கப்புறம் டிடெக்டிவ் லேடியும் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மீ கிட்ட சொல்கிறாங்க. வேறு ஏதாவது ரொம்ப கேஸ் எல்லாம் வந்தது அப்படின்னா ஹீரோ பார்த்துப்பாங்க அப்படிங்கிறாங்க. சரி, இந்த 2 மாதம் வெக்கேஷன் லீவில் எங்கே போகிறேன் என்ன ஏதுன்னு கேட்குறதுக்கு ஹீரோயின் உண்மையை சொல்லிடுறாங்க. இல்லை, நான் எகெயின் என் ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி போகிறேன், நான் இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க போகிறேன் அப்படிங்கிறப்போ எல்லாரும் பதறி போயிடுறாங்க. அதுலேயும் ஹேக்கர்லாம் சொல்லுவாங்க, சாரா மேடம் இது கிட்டத்தட்ட சூசைட் மாதிரி, இதில் வந்து என்ன வேணாலும் ஆகலாம் அப்படிங்கிறப்போ வேறு வழி இல்லை, எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான், நான் பண்ணி தான் தீருவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வருவாங்க. இது எல்லாத்தையும் அவர் கேட்டுப்பாரு. அது இந்த பீக் வந்துட்டு சாரா கிட்ட கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஹெட் லேடி கூட நான் மீட் பண்ணணும், அதுக்கான ஒரு மீட்டிங்கை செட் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு செட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆனால் ஏற்கனவே இந்த ஹெட் லேடி கிட்ட நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் பேசிட்டாங்க. இவங்க பிளான்ல இந்த ஹெட் லேடி இருக்க போகிறாங்க. அந்த இடத்துக்கு மாமியா கறி வர்றா. இந்த சாரை தேவையே இல்லாமல் ஒரு ட்ராப்பில் பையனை சிக்க வைக்க பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறதுக்காக தான் வருவாங்க. ஆனால் அங்கே ஹெட் லேடி இருக்கிறத பார்த்துட்டு அவங்களால எதுவும் சொல்ல முடியறதில்ல, அமைதியாக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹெட் லேடியோட மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிட்டு வெளியே வர சமயத்தில் ஹெட் லேடி போயிடுறாங்க. அந்த சமயத்தில் இவன் பீக் வந்துட்டு கேட்பான், என்ன சாரா எல்லாமே ஓகே, எனக்கு மேலே நம்பிக்கை வந்துடுச்சு, அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணட்டுமா, ஹோட்டல் வந்து புக் பண்ணட்டுமா, நம்ம என்கேஜ்மெண்ட் பார்ட்டி வைக்கலாம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்போ எதுக்கு அவ்வளோ ஆர்ப்பாட்டம், எகெயின் நம்ம ரீமேரேஜ் பண்ண போகிறோம், அதுக்கு ஜஸ்ட் சைன் பண்ணி முடிச்சுக்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு சில விஷயங்கள் இருக்குது, அந்த கான்ட்ராக்டை நான் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதில் சில விஷயங்கள் இருக்குது. இது வந்து ரீமேரேஜ் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்போ பீக் இருந்துட்டு என்ன சார் அதெல்லாம் புதுசாக இருக்குன்னு படிச்சு பார்க்குறாங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு வேளை இந்த திருமண வாழ்க்கை எண்ட் ஆகுது, டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா எனக்கு அலுமினியம் 3 மில்லியன் வேணும், அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட கஸ்டடி எனக்கு தான் வேணும், இப்போ கூட குழந்தையோட கேர் எல்லாத்தையும் நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. எல்லாமே ஓகே, ஆனால் டைவர்ஸ் ஒரு வேலை ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நான் வந்து உனக்கு 1 மில்லியன் கொடுக்குறேன் அப்படிங்கிறப்ப வேலைக்கே ஆகாது, கொடுங்க அப்படின்னு சொல்லி பீக் கிட்ட கேட்குறப்போ சரி உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், நீ 3 மில்லியன் சொன்ன, நான் 1 மில்லியன் சொன்னேன், நம்ம 2 பேருக்கும் சென்டரில் 2 மில்லியன் கொடுக்குறேன் அப்படிங்கிறப்போ ஹீரோயின் அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த பீக் கேட்குறப்போ, லாஸ்ட் வாட்டி எனக்கு டைவர்ஸ் ஆனது எனக்கே தெரியாமல் உங்கள் அம்மா பாட்டுக்கு எதோ பண்ணி எனக்கு ஜெயிலுக்கு அனுப்பிச்சு, எனக்கு அலுமனியும் கரெக்டாக கிடைக்கல, எனக்கான நியாயமும் கரெக்டாக கிடைக்கல, அது இந்த வாட்டி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் தெளிவாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே 3 மில்லியன் இல்லை 2 மில்லியன் சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு சைனும் பண்ணி கொடுத்துடுறாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் சில விஷயங்கள் ஆட் பண்ண வேண்டியதாங்க இருக்குது. இந்த லா ஸ்கூலுக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுக்குறது, நீ எனக்கு சாதகமாக இருந்து ஒர்க் பண்ணணும், நம்மளோட லா ஃபிர்ம் அதாவது எங்கள் அம்மா வச்சிருக்க லா ஃபிர்முக்கு நீ லாயலாக இருக்கணும், இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸையும் நான் ஆட் பண்ணிப்பேன் அப்படிங்கிறப்போ ஆட் பண்ணிட்டு வாங்க, நானும் சைன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறமாக இந்த சொல்யூஷன் டீமுக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை வருது. போலீஸ் தரப்புல இருந்து வாரண்டோட வந்திருக்காங்க. நாங்கள் சர்ச் பண்ணுறதுக்கும் சீஸ் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறக்கா. அதுக்கான காரணம் என்னன்னா, ஆக்சுவலாக நீங்கள் 5 வருஷமாக வந்துட்டு நீங்கள் லாயராக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி இருந்தும் சாரா நீங்கள் டைவர்ஸ் கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு அப்படிங்கிறப்போ, இதை பாருங்கள் இந்த டீமுக்கான லீடர் நான் தான், ஆனால் எங்ககிட்ட லாயர் இருக்காங்க, அவர் பேர் வந்துட்டு கீஜூன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பற்றி சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், அதை நாங்கள் செக் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறோம். அண்ட் தென் அக்கௌண்ட் சைடில் கூட சில பிரச்சனைகள் இருக்கிறதாக எங்களுக்கு நியூஸ் வந்தது, எங்ககிட்ட வாரண்ட் இருக்கு அலோவ் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப வாரண்ட் இருக்கிறனால அலோவ் பண்ணுறாங்க. எல்லாம் தலைகீழ சர்ச் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதில் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியல. இப்போ வந்து எல்லாத்தையும் சர்ச் பண்ணிட்டு போனவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே லாயராக வந்துட்டு ஹீரோ இருக்காங்க, ஓகே பட் இந்த டீமுக்கு லீடராக இருக்கிற உங்ககிட்டயும் லாயருக்கான லைசன்ஸ் இருக்கணும், 5 வருஷம் வரைக்கும் உங்களால் லாயராக ப்ராக்டிஸ் பண்ண முடியாதப்போ நீங்கள் இந்த டீமை வச்சிருக்கிறதே இல்லீகலாக தான் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சரி இதெல்லாம் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்க யாருக்கும் ஒன்றும் புரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு மாமியார் கறி வருவா. இந்த பாரு என் பையனை விட்டு விலகிரு, சும்மா என் பையனுக்கு தான் 3 லா ஸ்கூல் கட்டுறதுக்கு அந்த ஹெட் லேடியை வச்சு பெர்மிஷன் வாங்கி கொடுக்குறேன் அது இதுன்னு சொல்லிட்டு நீ அவனை கைக்குள்ளே போட்டுக்க பார்க்குற, எகெயின் என்னோட வீட்டுக்குள்ளே வந்துட்டு என்னோட லா ஃபிர்மை நீ ஆளணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நான் விட மாட்டேன் அப்படிம்பாங்க. ஓ இதுக்கு பின்னாடி நீங்கள் தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினுக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. இந்த மாமியார்காரி மிரட்டி விட்டு அங்கேருந்து போவா. அப்படி போகிறப்போ அப்படி சைடு கண்ணால் அந்த மேனேஜர் லேடியை பார்ப்பா. அந்த மேனேஜர் லேடி அப்படியே சைடாக பார்ப்பாங்க. இதை நம்ம ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணிடுவாங்க. ஹீரோயினுக்கு இந்த சொல்யூஷன் டீம் ரொம்ப ரொம்ப முக்கியம், இதுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, அதனால பீக்கை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. பீக் பயங்கர ரொமான்டிக் மூடில் வரான். ஏதோ நம்ம டேட் வந்த மாதிரி இருக்குது சாரா அப்படிங்கிறப்போ இவங்கிட்ட நாம் வந்து கோபத்தை காட்டக்கூடாது, பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலும் கம்ம இந்த மாதிரி பிரச்சனைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த சொல்யூஷன் டீம் ரொம்ப முக்கியம், அது நான் உருவாக்குனது, நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமாக உங்கள் லா ஃபிர்ம் தானே பார்த்துக்க போகிறேன், அங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னாலும் இந்த சொல்யூஷன் டீம் அப்படிங்கிறது இருக்கணும். அதையும் நம்பி சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த சொல்யூஷன் டீம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் அம்மா ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் தான் கொஞ்சம் எடுத்து சொல்லணும். உங்கள் அம்மாவோட பேச்சை கேட்டுகிட்டே நீங்கள் ஆட போகிறீங்களா, அந்த சொல்யூஷன் டீம் இருக்கிறதுனால நம்மளுக்கு அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த வீக்குக்கு சாராவை பிடிக்குங்க.
கேட்குறதுக்கு கேவலமாக தான் இருக்கும். ஆனால் இந்த பீக்கை பொறுத்த வரைக்கும் 1000 பெண்களிடம் சுற்றினாலும் அவனுக்கு பிடிச்சது சாரா தான். அதாவது லவ் வந்து சாரா மேலே தான். இப்படி சாரா தன்கிட்ட ரொம்ப தன்மையாகவும் ரொம்ப வந்து அமைதியாகவும் பேசுறது இவனுக்கு பிடிச்சிருக்கு. சரி, நான் எங்கள் அம்மாட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்படி இவங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறமாக இவங்க வர்ற சமயத்தில் ஹேக்கர் பையனும் லேடி டிடெக்டிவும் பதட்டமாக ஓடி வருவாங்க. இந்த மாதிரி நம்ம ஆஃபீஸை வந்துட்டு சர்ச் அண்ட் சீஸ் பண்ணிட்டு போனாங்க இல்லையா, அதில் ஏதோ ஃபேக் அக்கௌண்ட் இருக்காமா நம்ம அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன சொல்கிறீங்கன்னு ஹீரோயின் கேட்குறதுக்கு, மேடம் சத்தியமாக நம்மக்கிட்ட எந்த ஃபேக் அக்கௌண்ட்டும் இல்லை. சரி, அப்போ இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்கிற மாதிரி இருக்குது, சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேக்கர் பையன் அனுப்புகிறாங்க. ஹேக்கர் பையன் அங்கே போனது இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகிட்டு இருக்க பாக்ஸியாக காணும். அதை வந்து இந்த ஹேக்கர் பையன் கூப்பிட்டு காட்டினது ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்மக்கிட்ட டேட்டாஸை டெலிட் பண்ணால் கூட நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் டெலிட் பண்ணாமல் அந்த ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்கிற பாக்ஸை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இவங்க சந்தேகம் எல்லாமே மேனேஜர் லேடி மேலே திரும்புது. அந்த மேனேஜர் லேடியோட கேபினுக்கே வந்துட்டு எனக்கு ஒன்று மட்டும் புரியல. இப்போ போலீஸ் வந்துட்டு சர்ச் அண்ட் சீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே நடந்திருக்கும். செகண்ட் ஃப்ளோரில் தான் இவங்க 2 பேரோட கேபினும் இருக்கும். யாரோடது, நம்ம ஹீரோவோட அந்த லாயர் கேபினும் சரி, இந்த மேனேஜர் லேடியோட கேபினும் சரி, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் நடந்திருக்கு. அதுக்கான காரணம் என்ன, அது எங்ககிட்ட கேட்டால் எங்களுக்கு என்ன தெரியும். இப்போ ஹீரோயினோட டவுட் என்ன அப்படின்னா, அப்போ ஹீரோயின் தான் இந்த டீமோட லீடர், பட் இவங்க கிட்ட லாயர் லைசன்ஸ் இல்லை, 5 வருஷங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை எடுத்து கொடுத்ததும் இந்த மேனேஜர் லேடி தான் இந்த மாமியாக்காரி கூட. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் சென்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால உன்னோட இந்த கேபினை வந்து நான் சர்ச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்போ இவ விடுறது கிடையாது. அனுமதி கொடுக்கறதுக்கு நீ யார்டி அப்படின்னு சொல்லிட்டு படக்குன்னு இழுத்துட்டு ட்ராவெல்லாம் ஓப்பன் பண்ணி சர்ச் பண்ணுவாங்க. கடைசி ட்ராவை ஓப்பன் பண்ணுறப்போ இதெல்லாம் ஓப்பன் பண்ணக்கூடாது, என்னோட பர்சனல் திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ, இது ஆஃபீஸ், உன் பர்சனல் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு இது ஒன்றும் வீடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் அந்த இடத்துல அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் ஸ்டோரேஜ் ஆகிற அந்த பாக்ஸ் இருக்குது. இது போதும், நீ கிளம்பலாம். ஆமாம், எனக்கு டவுட் இருந்தது, அந்த மாமியார்காரி உன்னை பார்த்த பார்வையும் நீ அவங்கள பார்த்த பார்வையும் என்ன, பீக்கை உனக்கு பிடிச்சிருக்கா, நீ பீக்கை டேட் பண்ணிட்டு இருக்கியா, உன்னை மருமகளாக ஏற்றுக்கிறேன்னு சொன்னாங்களா, அவங்க வார்த்தையை நீ நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது என்ன, கண்டுபிடிச்சிட்டிங்க அவ்வளோதானே, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு ஹாயாக கிளம்பிடுவா. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு தான் இருப்பாரு. ஹீரோயின் அவங்க கேபினுக்கு வரப்போ ஹீரோ வந்து சொல்லுவாங்க, இன்னொரு வாட்டி ரீகன்சிடர் பண்ணே பாரு, நீ இங்கே இருக்கிறப்ப இந்த மாமியார்காரி எத்தனை வேலை பண்ணுறா, நீ அகெயின் வந்து பீக்கை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போனேன்னா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறப்போ, இதை பாருங்க, நான் ஏற்கனவே பல வாட்டி சொல்லிட்டு இதை தவிர்த்து வேறு நம்மளுக்கு ஆப்ஷன் கிடையாது, நான் எல்லாத்தையும் யோசனை பண்ணி தான் முடிவெடுத்திருக்கேன் அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துடும். அப்போது நானும் இந்த சொல்யூஷன் டீமில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் இங்கே வந்தது உனக்காக தான், நீ இருக்கே அப்படிங்கிறதுக்காக தான், நானும் இந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவரோட பாக்ஸில் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. ஹீரோயின் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஹீரோயின் இப்போ வேற ஒரு முடிவில் இருக்காங்க, அது தெளிவாகிற வரைக்கும் எதுலேயும் தலையிடக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஆனால் மற்றவங்கள ஸ்டாப் பண்ண பார்ப்பாங்க, பட் ஹீரோ எதுவும் கேட்காம வெளியே வந்துடுவார். அதுக்கப்புறமாக ஒரு முடிவோட அடுத்த நாள் ஹீரோயின் இங்கிருந்து மாமியாரோட வீட்டுக்கு கிளம்புவாங்க. ஜஸ்ட் சைன் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இவங்க பீக்கை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, பெருசாக பார்ட்டியெல்லாம் வச்சுக்கல, ஜஸ்ட் பேப்பரில் சைன் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அங்கே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் சர்வெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க, எனக்குன்னு ஒரு தனி ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அரேஞ்ச் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உள்ளே வரப்போ மாமியார்காரி எதுக்கால பார்த்துக்கிட்டு நேரடியால் ஒன்றும் பேசிக்கிறது இல்லை. அவங்க பையனான பீக்குக்கு கால் பண்ணி, எதுக்கடா இந்த சாரா என் முன்னாடி நிற்கிறா அப்படிங்கிறப்போ, அம்மா நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம், சைன் மட்டும் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் தாம்மா இருப்போம் அப்படிங்கிறப்போ அதுக்கான பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து காட்டுறாங்க. உங்களுக்கோட அனுமதியில் நான் கேட்டு வரல, இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிற ரூமுக்கு வந்துடுறாங்க. அங்கே ஹீரோயின் அவங்க பையனோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவும் வச்சுக்கிட்டு, நம்ம ஹீரோ ஒரு ஃபோன் கொடுத்துருப்பாரு இல்லையா, இதுக்கப்புறம் உங்கள் அம்மா கூட பேசணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு அதையும் வைக்கிறாங்க. இவங்க என்ன மைண்டில் வச்சுருக்காங்களோ அதில் ஹீரோயின் கிளியராக தான் இருக்காங்க. அந்த ஹீரோக்கு பயம், அவ்வளோதான். ஹீரோ அந்த டீம் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமாக ஒரு சின்ன ஒரு இடத்த பார்த்துட்டு லாயர் ஆஃபீஸை ஓப்பன் பண்ணிட்டார். அந்த இடத்துக்கு ஹேக்கரும் வராங்க, டிடெக்டிவ் லேடியும் வராங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணால் நாங்கள் பண்ணுறோம், இந்த சீட்டை நான் எடுத்துக்கிட்டோமான்னு கேட்குறப்போ ஹீரோ சொல்கிறாங்க, ஐயோ இல்லை என்னால் உங்களுக்கு பே பண்ண முடியாது, என்னால் சம்பளம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறப்போ, உங்ககிட்ட யார் சம்பளம் கேட்டா, இப்போ சொல்யூஷன் டீமில் யாருமே கிடையாது, அதனால் ஹீரோயின் சாரா வர்ற வரைக்கும் அந்த டீம் வந்து க்ளோஸ் பண்ணி தான் வைக்க போகிறாங்களாமா, அதனால மீ வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி எங்களை அனுப்பிச்சி வச்சுருக்காங்க, எங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்களும் ஒன்றும் யோசிக்க வேண்டாம், எங்களுக்கு ஒர்க்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ இன்னுமே வந்துட்டு அந்த விக்டிம் பொண்ணு கேஸை விடுற மாதிரி இல்லை, இங்கேயும் அந்த போர்டில் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காரு. இங்கே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க, ஏர்போர்ட்டில் பையனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பையன் வந்ததும் எத்தனை மாதம், கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும் இல்லையா, பையனை போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. கிடைக்கிற கேப்ல அந்த மாமியார்காரி அவமானப்படுத்துறா, இவ கூட உட்காந்து சாப்பிட முடியாது, அது மட்டும் இல்லாமல் ஒன்று நான் நம்பணும் அப்படின்னா நீ என் பையன் கூட ஒரே ரூமில் தான் தங்கணும் அப்படிங்கிறப்போ பிகே சொல்லிடுவான், இல்லைம்மா நாங்கள் இதெல்லாம் பேசி வச்சுக்கிட்டோம், அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால தான் நானும் சாராவும் தனித்தனி ரூமில் இருக்க போகிறோம், நீ கொஞ்சம் எதாக இருந்தாலும் பார்த்து பேசுமா,
பையனும் பக்கத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னமோ தெரியல, இவங்க தான் ரொம்ப ப்ரெஸ்டீஜ் பார்ப்பாங்க இல்லையா, நம்ம ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கல. எனக்கு ஃப்ரூட்ஸ் மட்டும் வேணும், அதுவும் சாரா நீ தான் என் ரூமுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு எடுத்துக்கொண்டே வைப்பாங்க. ஆனால் இந்த ஃப்ரூட்ஸை நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணியிருக்க மாட்டாங்களா, இப்படி கட் பண்ணி வைக்கிறது இந்த இறந்தவங்களுக்கு படைப்பாங்க இல்லையா, அப்போ தான் இப்படி வந்து கட் பண்ணி வைப்பாங்களா. என்னடி குதர்க்கமா உனக்கு, நக்கலா உனக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு, பின்ன இப்போ நீங்கள் என்ன மருமகளாக வேலை வாங்குனீங்களா இல்லை இந்த வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டாக வேலை வாங்குனீங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கிட்ட எந்த மாதிரி விளையாடுறீங்களோ அப்படி தான் நானும் விளையாடுவேன். இதை பாருங்கள், லாஸ்ட் வாட்டி இந்த குடும்பத்தில் நானும் ஒருத்தி அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. ஆனால் அந்த எண்ணத்தை எல்லாத்தையும் சுக்குநூறாக உடைக்கிற மாதிரி நீங்களும் உங்கள் பையனும் செஞ்சுட்டீங்க. இப்போ எகேன் நான் வந்திருக்கேன் அப்படின்னா என் பையனுக்காக மட்டும்தான், மற்றபடி நீங்களும் எனக்கு ஒன்றுமே கிடையாது. என் பையனுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அடுத்த நாள் மீயை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஏன்னா மீ வந்து எந்த அளவுக்கு நம்பி அந்த சொல்யூஷன் டீமை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ மீ கிட்ட தான் நிறைய விஷயங்கள் மனசு விட்டு பேசுகிறாங்க. எல்லாத்தையும் கேட்ட மீ இருந்துட்டு, இருந்தாலும் உனக்கு தைரியம் தான் சாரா, உன் தைரியம்லாம் எனக்கு வராது, உண்மையை வெளிக்கொண்டரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நரகத்துக்குள்ளேயே நீ போயிருக்க பார்த்தியா, என்னமோ எனக்கு படப்படன்னு இருக்கு, நீ கொஞ்சம் பார்த்துருந்துக்கோ, அடுத்து என்ன பண்ண போகிற அப்படிங்கிற சமயத்தில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்களை தேட ஆரம்பிக்க போகிறேன். எங்கள் அம்மா இறக்குறதுக்கு முன்னாடி, அதாவது சரியாக 1 வருஷத்துக்கு முன்னாடி பிஏக்கு வந்துட்டு எங்கெங்கெல்லாம் போயிருக்கான் அப்படிங்கிற அவனோட டிரான்ஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சொல்கிறாங்க. அதையும் அங்கே போய் பண்ண செய்கிறாங்க. இந்த வீட்லேயே இந்த மாமியாக்காரிக்கு ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்கும் இல்லைங்களா, அங்கே இருக்கிற சிஸ்டமில் தான் இந்த மாமியார்காரி எந்த டேட்டுக்கு எங்கே போனால், யாரை பார்த்தா அப்படிங்கிறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். பிக்கு எங்கே போனாங்க பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அங்கே வந்து சர்ச் பண்ணி பார்க்குறப்போ சரியாக 1 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினோட அம்மா அந்த ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாங்க நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக. ஆனால் அந்த இடத்துக்கு பிக்கு வந்த மாதிரி தெரியல, பிக்கு அப்போ வேற எங்கேயும் இருந்த மாதிரி காட்டுது. சரி எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கரெக்டாக வெளியே வரலாம் அப்படிங்கிறப்ப மாமியார்காரி வந்து ஆஃபீஸ் ரூமோட கதவை ஓப்பன் பண்ணுவா. எங்கள் கதவுக்கு பின்னாடி ஒழிஞ்சுப்பாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக பேரை வந்து பாட்டிமையன் கூட வாங்க, நான் உங்களுக்கு ஒன்று காட்டணும்னு கூப்பிட்டு போயிடுவான். ஹீரோயினுக்கு அதுக்கப்புறம் தான் உயிரே வருது. எங்கள் ஹீரோவோட ஆஃபீஸில் இருக்கிற ஹேக்கருக்கு அங்கே ஒரு அம்மா வந்து அவங்க குழந்தைய கூப்பிட்டு போவாங்களா, அதை பார்க்குறப்போ என்ன சார், இதுக்காக தானே சாரா மேடம் போயிருக்காங்க, தான் பையன் கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே அந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோக்கு புரியுது, ஆமாம் அவன் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கணும், அட் த சேம் டைம் அவள் பெத்தவ பையன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா, அதனால் அவன் முடிவை நம்ம மதிக்கணும்ல அப்படிங்கிறப்போ அவங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவாங்களான்னு ஹேக்கர் கேட்குறதுக்கு, கண்டிப்பாக சாரா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான உமன், கண்டிப்பாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் இந்த போர்டை பார்த்துட்டு இருக்கு டிடெக்டிவ் லேடி கேட்பாங்க, சார் இப்போ நம்ம எந்த கேஸை ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறப்போ, எதை ஃபாலோ பண்ணாலும் சரிம்மா, எனக்கு என்னமோ விக்டிம் பொண்ணோட கேஸு சாராவோட அம்மா டெத் கேஸு ரெண்டுமே ஒன்னோட ஒன்று பிணைஞ்சிருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த விக்டிம் பொண்ணோட கேஸில் டாக்ஸி டிரைவர்னு ஒருத்தன் இன்வால்வ் ஆயிருக்கான், அவனோட லைசன்ஸ் காப்பி இவங்க கிட்டே இருக்கும், வீட்டுக்கு போனப்போ ஃபோட்டோ எடுத்து வந்திருப்பாங்க இல்லையா, இதை வச்சு நாம் இவனை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரு வார்ம் அப்புக்காக நாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாமா அப்படின்னு சொன்னது ஹேக்கர் பையனும் குஷி ஆகிடுறாங்க. இவங்க 2 பேரும் தான் வந்துட்டு அந்த டாக்ஸி டிரைவரை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ அவன் டாக்ஸி டிரைவர் கிடையாதுங்க, அவன் ஒரு கார் வச்சுருக்கான், அது எல்லாத்தையும் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த காரை ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க, அது ஒரு இடத்துல போய் நிற்கிது. இவங்களும் போயிட்டு அதே பக்கத்தில் காரை வந்து பார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறாங்க. அவன் காரை பார்க் பண்ணிவிட்டு அந்த டாக்ஸி டிரைவர் இறங்கி இன்னொரு கார் கருப்பு கலர் இருக்குது, அந்த காரோட கண்ணாடியை வந்து நாக் பண்ணுறான். அந்த கண்ணாடி அப்படியே கீழே இறங்குது, அதுக்கப்புறம் உள்ளே போய் உட்காந்துக்கிறான். இந்த பக்கம் ஹேக்கர் ரெடி ஆகிட்டாங்க, ஏற்கனவே இந்த மாதிரி பிளான்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. இவர் இறங்கி அதே கார்கிட்ட வந்து கண்ணாடியை நாக் பண்ணுறாங்க. கண்ணாடி இறங்குறப்போ, சார் இந்த கார் கீழே விழுந்திருந்தது, உங்களுக்கு தான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேச்சு கொடுத்துட்டு பேக் சீட்டை பார்த்தா பின்னாடி உட்காந்துருக்கிறது மாமியார்காரி. அதை இவர் நோட் பண்ணிக்கிறாரு. இல்லை இந்த கார் என்னோடது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்ஸி டிரைவர் சொன்னதும் சரி சார்ன்னு சொல்லிட்டு இந்த ஹேக்கர் அவங்க பாட்டுக்கு வந்துடுவார். வந்ததுக்கு அப்புறமாக எல்லாத்தையும் டிடெக்டிவ் லேடி கிட்ட சொல்லிடுவாங்க. இங்கே இந்த டாக்ஸி டிரைவரை எதுக்காக இந்த மாமியார்காரி கூப்பிட்டுருப்பா அப்படின்னா, இதை பாரு ஒழுங்கா நீ கொரியாவில் இருக்காத, நான் உனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறேன், ஃப்ளைட் டிக்கெட்டும் போட்டு கொடுக்குறேன், நீ எங்கேயாவது ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிடு, கொஞ்சம் இங்கே பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் வா, ஏன்னா அந்த விக்டிம் பொண்ணோட கேஸை வந்து நிறைய பேர் விசாரிச்சுட்டு இருக்காங்க, அவங்க யார் கண்ட்ரி நீ பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க. ஆனால் இவர் இருந்துட்டு எனக்கு 2 மில்லியன் வேணும் அப்படின்பா. இதை பாரு உனக்கு நான் பணம் கொடுக்குறேன், அதுவே அதிகம் தான், 2 மில்லியன்லாம் கேட்கறதுக்கு நீ ஒர்த்து கிடையாது மேடம், 2 மில்லியனை விட உங்களை பற்றின என்கிட்ட இருக்கிற சீக்ரெட் ஒர்த்து மேடம் அப்படிங்கிறாங்க. இதை பாரு அதை சொன்னால் நீயும் தான் மாட்டுவ, ஏதோ கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு ஒழுங்காக கிளம்புற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் டிக்கெட்டும் தூக்கி போட்டு இவங்க பாட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் இவனுக்கு ஒரு கோவம் இருந்துக்கிட்டே இருக்கு. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் நம்ம ஹீரோயினை தான் வந்து காட்டுறாங்க. அவங்க ஏதோ வெளியே கிளம்புற சமயத்தில் ஷூஸ் பார்க்குறாங்க. யார் வீட்டுக்கு வந்திருக்கா, யார் என்ன ஏதுன்னு கேட்குறதுக்கு, மேம் கம்பெனியோட டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டோட டீம் லீடர் வந்திருக்காங்க, பிக் சார் கூட பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ, வீட்டுக்கே வந்து பேசுகிற அளவுக்கு என்ன அவ்வளோ அர்ஜென்ட், கொஞ்சம் விட்டு இருந்து அவர் ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாரே, தெரில மேடம் ஏதோ அர்ஜென்ட்டான விஷயம் நினைக்கிறேன், அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த ஷூஸை பார்க்குறப்போ நம்ம ஹீரோயின் மண்டல என்னமோ வந்து ஓடிக்கிட்டே இருக்குது.
ஹீரோயின் வெளியே வந்தவங்க காரில் உட்காந்துட்டு கம்பெனியில் இவங்களுக்கு சில ஸ்பை இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலியமாக கேட்குறாங்க, சரி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டோட டீம் லீடர் பேர் என்ன, அது கொஞ்சம் யார் என்னன்னு சொல்லு அப்படிங்கிறப்போ அந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டோட டீம் லீடர் வந்துட்டு இந்த சேர்வுமன் இருக்காங்க இல்லையா, மாமியார் காரியோட டிரைவரும் கூடவா, அவங்கள பற்றி உனக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா நீ இந்த பிரச்சனையெல்லாம் ஆகி ஜெயிலுக்கெல்லாம் போனதுக்கப்புறமாக தான் அந்த பர்சனை அப்பாயிண்டே பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த டீட்டெயிலை ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த டிரைவர் வந்து வெளியே வருவார். இவர் வேற யாரும் இல்லைங்க, இவர் தான் டாக்ஸி டிரைவரும் கூட. அந்த விக்டிம் பொண்ணு இறந்து போனா இல்லையா, அந்த டாக்ஸி டிரைவரும் இவர் தான். வெளியே வரப்போ டக்கு நம்ம ஹீரோயின் ஃபோட்டோ எடுத்துக்கிறான். அதுக்கப்புறமாக இவன் கார் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வருவான் அந்த டிரைவர். நான் டிரைவர்னே சொல்லிக்கிறேங்க. அந்த சமயத்தில் பின்னுக்கவே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு நிமிஷம்னு கூப்பிடுவாங்க. நான் தான் மிஸ்டர் பீக்கோட ஒய்ஃப் அப்படிங்கிறப்போ தெரியும் மேடம். அப்புறம் உங்கள் காலில் போட்டிருக்க இந்த ஷூஸ் அப்படிங்கிறப்போ இதுவா மேடம், சார் மிஸ்டர் பீக்கு தான் மேம் கொடுத்தாரு, அவர் வாங்கி யூஸ் பண்ணிட்டாரு, ஒரு வாட்டி 2 வாட்டி தான் போட்டாரம்மா, அதனால தான் எனக்கு கொடுத்தாரு, நான் வச்சுக்கிட்டேன் மேடம் அப்படிங்கிறப்போ அப்படியா, சரி சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துடுவாங்க. அதுக்கப்புறமாக இப்போ நம்ம ஹீரோ புதுசாக ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அங்கே ஹீரோ பார்க்கறதுக்காக ஹீரோயின் வராங்க. வந்தவங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு என் அம்மாவை கூப்பிட்டு போனது வேறு யாருமே கிடையாது, அவன் தான் டிரைவர். அந்த டிரைவர் இப்போது என் மாமியாருக்கு டிரைவராக இருக்கான். இப்போ இல்லை, நான் பிரச்சனையெல்லாம் ஆகி ஜெயிலுக்கு போன சமயத்திலே மாமியாருக்கு அவன் டிரைவராக வந்துட்டான். அது மட்டும் இல்லாமல் அந்த லா ஃப்ரூமோட டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டோட டீம் லீடரும் அவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே எப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்கிற, இப்போ மாமியாருக்கு டிரைவராக இருக்கிறவங்க தான் உங்கள் அம்மாவை கூப்பிட்டு போனாங்கன்னு எப்படி சொல்கிற அப்படிங்கிறப்போ அந்த சிசிடிவி கேமரா அந்த ஃபுட்டேஜை காட்டுறாங்க. இதை நல்லா பாருங்கள், என் அம்மாவை கூப்பிட்டு போகிறவன் காலில் போட்டிருக்க ஷூஸ் அதே மாதிரி இந்த ஷூஸும் இருக்குது அப்படிங்கிறப்போ இதே தான் அந்த டாக்ஸி டிரைவர் அந்த விக்டிம் பொண்ணு ட்ராவல் பண்ணா இல்லையா, அந்த டாக்ஸி டிரைவரோட வீட்லேயும் இதே ஷூஸ் தான் நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது பயங்கர காஸ்ட்லியாக, கண்டிப்பாக ஒரு டாக்ஸி டிரைவரால் வாங்கியிருக்கவே முடியாது. ஆனால் அந்த டாக்ஸி டிரைவரோட வீட்டை கண்டுபிடிச்சு நான் உள்ளே போய் பார்த்தப்போ அந்த பாக்ஸோடு இருந்தது. நீ சொல்கிறத பார்த்தா அந்த விக்டிம் பொண்ணோட கேஸு, உன் அம்மாவோட கேஸ், இதில் எல்லாரும் இன்வால்வ் ஆகிறவன் இவன் தான் போல இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ ஓரளவுக்கு வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அம்மாவை கூப்பிட்டு போனதும் இந்த டாக்ஸி டிரைவர் தான், விக்டிம் பொண்ணோட கேஸ்லையும் இந்த டாக்ஸி டிரைவர் தான் இப்போ நம்ம மாமியாருக்கு டிரைவராக இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு இவங்க 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆக்சுவலாக அந்த ஷூஸை பற்றி அவங்ககிட்ட நான் கேட்டேன், ஷூஸ் நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அதுக்கு அந்த டிரைவர் என்ன சொன்னான் அப்படின்னா, உங்கள் ஹஸ்பண்ட் தான் எனக்கு கொடுத்தாரு, மிஸ்டர் பீக் வாங்கி ஒரு வாட்டி 2 வாட்டி போட்டுவிட்டாரா, அவருக்கு வேண்டான்னு தோணுச்சான், அதனால் எனக்கு கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னான் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ இருந்துட்டு இல்லை இல்லை அவன் வீட்டில் இருந்து பாக்ஸோடு இருந்தது, யாரோ யூஸ் பண்ணி கொடுத்த மாதிரியே இல்லை, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேர் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களே. ஸோ என் அம்மாவோட விவகாரத்துலையும் சரி விக்டிம் பொண்ணோட விவகாரத்துலையும் சரி இந்த டிரைவர் வந்து லிங்க் ஆயிருக்கான் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த டிரைவரை பார்க்கறதுக்காக உன் மாமியார் வந்திருக்கா, அதை வந்து ஹேக்கரும் இந்த லேடி டிடெக்டிவும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு அந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. அந்நேரத்துக்கு எதுக்காக பார்க்க போனாங்க ஒன்றுமே புரியலையே. அது மட்டும் இல்லாமல் என் அம்மா உங்களை பார்க்க வந்தப்போ அங்கே பீக் இருந்ததாக நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அன்னைக்கு பீக் அந்த ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்க்கே வரல அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த டிரான்ஸ்போர்ட் டீட்டெயில்ஸில் இருக்குது அப்படிங்கிறப்போ அதை ஹீரோயின் காட்டவே செய்கிறாங்க. பட் ஹீரோ இருந்துட்டு சொல்கிறாங்க, கிடையவே கிடையாது, அன்றைக்கி நான் உன்னை பார்த்தேன், பீக் ஃபோன் பேசிகிட்டு இருந்ததை நான் அச்சஸெல்லாம் நான் பார்த்தேன், அதுக்கு நான் தான் வந்து சாட்சி அப்படிங்கிறப்போ அப்போ இவங்க வேணுக்கும்னே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க அப்படின்னா அப்போ அன்றைக்கி என்னமோ நடந்திருக்கு, அந்த பயத்தில் தானே மாற்றிருக்காங்க அப்படிங்கிற முடிவுக்கு ஹீரோயின் வராங்க. அதுக்கப்புறமாக லேடி டிடெக்டிவும் வராங்க, ஹேக்கரும் வராங்க. எகெயின் நம்ம சொல்யூஷன் டீமுக்கே போகலாமே, ஹீரோ நீங்களும் வாங்கலேன் அப்படிங்கிறப்போ ஹீரோயின் அப்படியே ஹீரோவை பார்க்குறாங்க. இதுக்கப்புறமாக அந்த டாக்ஸி டிரைவர் ஒருத்தங்க தான் இவங்களுக்கான ஒரு கீ மாதிரி, அவனை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும், அப்போயே நம்மளுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் கிடைக்குங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. இப்போ இந்த கேஸை பற்றியெல்லாம் விசாரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நானும் சொல்யூஷன் டீமுக்கு வருவேன் ஹீரோயின் சொல்கிறப்போ ஹீரோயின் போனால் ஹீரோ வந்துடுவார் தானே. அதுக்கப்புறமாக அந்த சொல்யூஷன் டீம் வந்து எந்த இடத்துல அந்த பில்டிங் இருந்ததோ அங்கேயே இந்த டிரைவரை கூப்பிட்டு பேசுகிறாங்க. சுற்றி வளைச்சல இல்லை, டேரெக்டாகவே கேட்டுடுறாங்க, என் அம்மாவோட இறப்பு அப்படிங்கிறது சூசைடாக இருக்காதோ நான் நினைக்கிறேன், அன்றைக்கி என் அம்மா அந்த ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க, அன்றைக்கி யாரும் எங்கள் அம்மா அங்கேருந்து வெளியே கூப்பிட்டு வந்திருக்காங்க, அது நீங்கள் தானே சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டுறாங்க. மேடம் அது நான் இல்லை மேடம், என் ஃபேஸ் இதை கிளியராக தெரியுதா உங்களுக்கு, நான் தான் சொல்கிறதுக்கு, அது நான் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த ஷூஸ் உங்களுக்கு தானே அப்படிங்கிறப்போ மேம் இந்த ஷூஸ் மாதிரி 1000 பேர் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அசால்ட்டாக பேசுகிறான். இவன் இப்படி தான் முட்டு கொடுப்பான் அப்படிங்கிறது ஹீரோயினுக்கும் நல்லா தெரியும். ஓ அப்படியா, சரி அப்போ நான் இது என்ன ஏது நான் தனியாக விசாரிச்சுக்கிறேன், என் அம்மாவோட கேஸில் ஏதோ மர்மம் இருக்குது அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வருவாங்க. வந்தவங்க ஹீரோயினை பார்த்து, இதுக்கப்புறம் மென்டலி ஃபிசிக்கலி நீ ரொம்ப தயாராக இருந்துக்கோ, ஹர்ட் ஆகாமல் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிக்கிறாங்க. ஏன்னா நல்லா தெரியும் இப்போ இந்த டிரைவர் கிட்ட பேசியிருக்கோம் அப்படின்னா ஒன்றா இந்த டிரைவர் நேராக போய் மாமியார்காரிக்கிட்ட சொல்லுவான், அப்படி இல்லைன்னா இந்த பீக்கு கிட்ட சொல்லுவான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால தான் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து வார்ன் பண்ணி அனுப்புகிறாங்க. அது நடக்கவும் செய்யுது. ஆனால் அவன் மாமியார் கரையை பார்க்கறது இல்லை, பீக்கை பார்க்கறதுக்காக வரா. எனக்கு 2 மில்லியன் பணம் கொடுத்தீங்கன்னா நான் வாயை முடிட்டு அமைதியாக இருந்துப்பேன், ஃபாரின் எங்காவது போயிடுவேன், என்ன உங்கள் ஒய்ஃப் எல்லாம் கூப்பிட்டு இப்படி கேட்டிருக்காங்க, நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிடுவேன் அப்படிங்கிறப்போ, டேய் நான் உனக்கு தான் பணம் கொடுக்குறேன்னு கமிட் பண்ணியிருக்கேனா,
நீங்கள் பண்ணல, உங்கள் அம்மா பண்ணியிருக்காங்க. உங்கள் அம்மாவோட சீக்ரெட்டையும் சேர்த்து உங்கள் சீக்ரெட்டையும் நான் பாதுகாக்கணும் அப்படின்னா கொடுங்க அப்படிங்கிறப்போ, இந்த பாரு 1 வருஷத்துக்கு முன்னாடி என் மாமியார் செத்து போனப்போ நீ தான் அவங்கள தனியாக பேசி கூப்பிட்டு வந்த அப்படின்னா நீ தான் க்ரைம் பண்ணேன்னு ஒத்துக்கிட்ட மாதிரி அம்பஞ்சலி கொடுக்க முடியாது, எழுந்து கிளம்புட அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்க. இவனுக்கு என்னடா அம்மாவும் பையனும் ஆளாளுக்கு என்னையே மிரட்டுறாங்க, நானும் மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் டிரைவருக்கு இருக்கும். அவனும் எழுந்து வந்துடுவான். அதுக்கப்புறமாக பீக் வீட்டுக்கு வருவான். சாரா குழந்தையோட உட்காந்து விளாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ இவன் எதுவுமே வந்து கேட்டுக்க மாட்டான். இவன் பாட்டிக்கு இவன் ரூமுக்கு வருவான். ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறப்ப இவனுக்கு டவுட் வருது. ஒருவேளை சாராக்கு நம்ம மேலே டவுட் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பக் செட் பண்ணியிருக்கலாம் செக் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ சாரா வருவாங்க. என்ன சாரா, என்ன திடீர்னு வந்து உள்ள நிற்கிற, கதவு கூட தட்டலையே அப்படிங்கிறப்போ, இல்லைங்க ஒரு முக்கியமான விஷயம் கிட்ட காட்டுறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஃபுட்டேஜையும் காட்டுறாங்க. இதை பார்த்தீங்களா, அன்றைக்கி என் அம்மா இந்த ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. எங்கள் அம்மா அன்றைக்கி எதுக்கு தெரியுமா போனாங்க, ஹீரோவை பார்க்கறதுக்காக தான். அந்த ஹீரோவை என்கிட்ட சொன்னாங்க. எங்கள் அம்மா ஒரு பப்ளிக் டெலிஃபோன் பூத்லேருந்து கால் பண்ணிவிட்டு நான் வரப்போகிறவங்கள பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் எங்கள் அம்மா போயிருக்காங்க. ஆனால் அங்கே ஹீரோ பார்க்கறதுக்கு முன்னாடி யாரும் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அப்படி கூப்பிட்டு போகிறவனை பார்த்தீங்களா, டிரைவர் மாதிரி தானே இருக்குது, உங்கள் அம்மாவோட கார் டிரைவர், நல்லா பாருங்களேன் அப்படிங்கிறப்போ, என்ன சாரா, இல்லையே எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே, அது உன்னோட அம்மாவோட இறப்புக்கு பின்னாடி ஏதோ இருக்குன்னு உன் மைண்டை சொல்லிக்கிட்டே இருக்குது, அதனால தான் இப்படியெல்லாம் யோசிக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படியே சொல்கிறீங்க, ஆனாலும் எனக்கு என்னமோ தோணிக்கிட்டே இருக்குது, என் அம்மா வந்து சூசைட் பண்ணிக்கலன்னு தோணிக்கிட்டே இருக்குது, அதனால தான் நான் ஹீரோ கிட்ட சொல்லி இந்த கேஸையும் பார்க்க சொன்னேன். அவர் தான் இந்த ஃபுட்டேஜே எனக்கு அனுப்பிச்சாரு. சரிங்க நீங்களும் சொல்கிறீங்க பார்க்குறேன் அப்படின்ட்டு பாட்டுக்கு வெளியே வந்துடுவாங்க. இதெல்லாமே பக்கா நடிப்பு. எல்லாருமே ட்ரிகர் பண்ணி வேடிக்கை பார்க்குறாங்க. சாரா அதை பக்காவாக பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்கிறப்போ இந்த பீக்குக்கு வந்து ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி லா ஸ்கூல் கட்டுறதுக்கான அனுமதி கொடுக்க போகிறாங்க. அதில் மொத்தம் 10 லா ஃபார்ம் வந்து லிஸ்ட்டில் இருக்குது. அதில் உங்களுதும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 10 பேர்லேருந்து யாரோ ஒருத்தருக்கு தான் வந்து லா ஃபார்ம் கட்டுறதுக்கான அனுமதி கொடுப்பாங்க. இந்த 10ல் நம்ம லா ஃபார்மும் பிளேஸ் ஆயிருக்குமா, இப்போ தாமா என்னோட செக்ரட்டரி கிட்டேருந்து கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பீக் சொல்லுவான். சாரா இதுக்கெல்லாம் நீ தான் காரணம், ரொம்ப நன்றி அப்படிங்கிறப்போ, அட நம்ம குடும்ப முன்னேற்றத்திற்காக நான் பண்ணாமல் எப்படிங்க அப்படிம்பாங்க. நான் தான் சொன்னேன்லம்மா, சாரா நம்ம பக்கம் இருக்கிறது நல்லது தான், நான் சொன்னேன்லம்மான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறப்போ, டேய் மொத்தம் 10 லா ஃபார்ம் அந்த லிஸ்ட்டில் இருக்குது, அதில் நாம் செலக்ட் ஆனாதான் உறுதி அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக ஆவோம்மா, அதுக்கு சாரா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படிம்பாங்க. என்னமோ தெரில, இந்த மாமியார் கறிக்கு நம்பிக்கை வேலை அவங்க பாட்டுக்கு எழுந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வெளியே வந்து ஹெட் லேடிக்கு கால் பண்ணுவாங்க. என்னோட நாடகத்தில் நான் உங்களையும் நடிக்க வச்சிட்டேன்ல மேடம் அப்படிங்கிறப்போ, பரவாயில்ல சாரா, நல்ல காரியத்துக்காக என்ன வேணால் பண்ணலாம், எந்த ஒரு தப்பும் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் நான் என்னோடய பவரை மிஸ்யூஸ் பண்ணலை, கண்டிப்பாக இந்த 10 லா ஃபார்மில் நீ இப்போ வந்து என்ன சொல்லியிருந்தாலும் சொல்ல அப்படின்னாலும் உன் புருஷனோட லா ஃபார்ம் வந்து கண்டிப்பாக ஒன் ஆஃப் த லா ஃபார்மாக இருக்க தான் போகுது அந்த 3 லா ஸ்கூல் கட்டுறதுக்கு. இந்த 10ல் எந்த லா ஃபார்ம் கிட்ட அந்த பொறுப்பை நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது ஃபைனலாக நடக்க போகுது. அதனால் இது ஒரு மிகப்பெரிய உதவியெல்லாம் கிடையாது, ஆனால் எதுவாக இருந்தாலும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாரு அப்படிங்கிறாங்க. இந்த மாமியார் கறி உள்ளே போனாங்க இல்லையா, பின்னாடியே இந்த பீக் வந்திருப்பான். அம்மா ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க, கொஞ்சமாவது ஹாப்பியாக இருமா, எல்லாம் நாம் நினச்ச மாதிரி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறப்போ, இதை பாருடா, அந்த 3 லா ஸ்கூல் கட்டுறதுக்காக 10 லா ஃபார்ம்ஸ் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. அதில் யாரோ ஒருத்தருக்கு தான் இந்த 3 லா ஸ்கூல் கட்டுறதுக்கான அனுமதி கிடைக்க போகுது. 10ல் ஒன்றா நாம் இருக்கோம், அது ஆச்சரியப்படுற விஷயம் கிடையாது, அது வந்து இந்த சாராவோட உதவியிலேனால நடந்திருக்கும். அம்மா ஏமா எல்லாத்தையும் அப்படியே பார்க்குற, சாராவும் அந்த லேடி கிட்டும் பயங்கர க்ளோஸ், நம்மளோட லா ஃபார்ம் செலக்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவா அப்படிங்கிறப்போ, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் யாரையும் நம்பாத அப்படிங்கிறாங்க. இது ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகிடுது இந்த பீக்குக்கு. அவன் திருப்பி கேட்குறான், சரிம்மா நீ அவங்கள நம்பாத இவங்கள நம்பாதேன்னு சொன்னியே, உன் டிரைவரை நீ ரொம்ப நம்பின, அதனால் என்ன நிலைமைக்கு வந்தது தெரியுமா அப்படிங்கிறப்போ, டேய் அவன் வந்து உன்னை பார்த்தானா, உனக்கு எந்த அளவுக்குடா தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லா அளவும் எனக்கு தெரியும், நான் இப்போ சந்தோஷமாக செலிப்ரேஷன் பண்ணுற மூடில் இருக்கம்மா, என்னை வந்து டார்ச்சர் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு நடக்கவே முடியாது தூக்கிட்டு தான் இந்த அசிஸ்டண்ட் வருவார். சாரா வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குறதுக்கு சந்தோஷத்தில் நிறைய குடிச்சிட்டாரு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டெல்லாம் கழட்டிட்டு இருக்கிறப்போ, நீங்கள் போங்க அசிஸ்டண்ட் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டண்ட் போனதும் கதவை சாத்திட்டு அவன் ஃபோனை எடுத்து அவன் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு லாக்கை ஓப்பன் பண்ணுறாங்க. அவன் பயங்கரமாக மட்டை ஆயிட்டான், அவனுக்கு ஒன்றுமே தெரியல பீக்குக்கு. அந்த ஃபோனில் மெசேஜஸ் எல்லாம் பார்க்குறாங்க, அதுலேயும் ஒரு க்ளோ கிடைக்கிறதுல. சரி யாருக்கெல்லாம் கால் பண்ணியிருக்கான்னு பார்த்தா அதுலேயும் பெருசாக எந்த ஒரு க்ளோவும் கிடைக்கிறதில்ல. என்னடா இது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ அவனோட மெயிலில் இருந்து சில விஷயங்கள் தெரிய வருது. இந்த மாதிரி நெக்ஸ்ட் மண்டே ரெடியாக இருங்க, ஒரு கார்பேஜை வந்து டிஸ்போஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணியிருக்கு. அதை படித்த உடனே ஃபோனை அப்படியே அழுங்காமல் வச்சுட்டு வெளியே வந்தவங்க இவங்க ரூமுக்கு வந்துட்டு ஹீரோக்கு கால் பண்ணுவாங்க. கம்மிங் மண்டே ரெடி ஆகிக்கோங்க அப்படிங்கிறப்போ, என்னாச்சு ஏதாச்சும் உனக்கு ஏதாவது தெரிஞ்சதா சாரா அப்படிங்கிறப்போ, எனக்கு தெரிஞ்சு அம்மாவும் பையனும் சேர்ந்து ஏதோ பண்ண போகிறாங்க, ஆனால் ஒரு மிகப்பெரிய உண்மையை அழிக்க போகிறாங்க, ஆனால் அந்த உண்மையை அழிய விடாமல் நாம தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல, சரி நீ எதுக்கும் கவலைப்படாத நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஏது பிரச்சனை அப்படின்னா அடுத்த மண்டேவும் வந்துடுது. இவங்க அந்த டிரைவரை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு கார்பேஜை டிஸ்போஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த கார்பேஜ் வேறு யாரும் இல்லை இந்த டிரைவர் தான்.
இந்த டிரைவர் வந்து மாமியார் காரிக்கிட்டையும் ஒரு ரகசியத்தை வச்சிருக்கான், இந்த பீக்கு கிட்டேயும் ஒரு ரகசியத்தை வச்சிருக்கான். அதனால தான் இவனை கார்பேஜ்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் இவனை டிஸ்போஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்லைன்னா கார்பேஜை கிளியர் பண்ண போகிறதுக்குள்ள எதுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணும், அதுவும் ஃபோனில். அது ஏதோ கோட் வேர்ட் அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. அதனால இந்த டிரைவர் அன்னைக்கு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணவும் செய்கிறாங்க. இந்த டிரைவர் கிட்ட, ராஜா இந்த மாதிரி பிரச்சனைடா தங்கம், வானா வந்துடுவானா, வரமாட்டான், அதனால அவன் காரை ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க. ஒரு சிக்னலில் நிற்கிறப்ப வேணுக்கும்னே ஸ்பீடை வந்து அவன் காரை இடிக்கிறாங்க. தலை பின்னன் சீட்டில் இடிச்சுக்குது. யாரடா இது சிக்னல் போட்டிருக்கு, கண்ணு தெரியல, அறிவில்லைன்னு அவன் சண்டை பிடிக்கிறப்போ, ஐயோ சாரிங்க ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்துகிற மாதிரி வந்து அவனோட பின்னாடி கையை லாக் பண்ணி அவனை அங்கேருந்து கடத்திட்டே வந்துடுறாங்க. ஒரு உயரமான பில்டிங்கில் நிற்க வச்சுக்கிட்டு, நீங்களாம் யார், எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை அனுப்பிச்சது யார் அப்படிங்கிறப்போ, அனுப்பிச்சது யாருங்கிறது இருக்கட்டும், அதுதான் உன்னோட காரு, இப்போ அந்த காருக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத பாரு அப்படின்னு நிற்க வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ டைம் பார்த்துட்டு இருப்பார், 8 மணி ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மெசேஜில் போட்டிருக்கோம், அடுத்த மண்டே ரெடி ஆகிக்கோங்க, நம்ம ஒரு கார்பேஜை வந்து டிஸ்போஸ் பண்ண போகிறோம் கரெக்டாக நைட் 8 மணிக்குன்னு சொல்லிட்டு. கரெக்டாக 8 மணி ஆகிறப்போ இந்த டிரைவர் ஓட்டிட்டு வந்த கார் அங்கே நிற்குது. இந்த டிரைவர் வந்துட்டு மெசேஜ் அனுப்புகிறான், சார் நீங்கள் சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன், வந்துட்டியா, நீங்கள் வந்தது யாருக்காவது தெரியுமா, தெரியாது சார், அப்போ கார்க்குள்ளவே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மெசேஜில் மட்டும்தான் கான்வர்சேஷன் நடக்குது. சரி நீ கார்க்குள்ளவே இரு அப்படிங்கிற மெசேஜை இந்த டிரைவர் ரிசீவ் பண்ணதும், சரி சார்னு இந்த டிரைவர் மெசேஜ் திருப்பி அனுப்பிச்சதும் படார்னு ஒரு கார் விழுகுது. இந்த டிரைவர் ஓட்டிட்டு வந்த கார் அப்படியே அப்பளம் மாதிரி நொறுங்கி போயிடுது. இது அங்கிருந்து பைனாக்குலரில் பார்த்துட்டு பதறி போயிடுறான் டிரைவர். நம்ம ஹீரோ பார்த்துட்டு சொல்கிறாங்க, பாத்தியா உன்னோட லைஃப்பை நாங்கள் சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சீன்லேருந்து என்ன தெரிய வருதுன்னா, உனக்கு பணம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துக்கு வர வச்சது வேறு யாருமே கிடையாது, மிஸ்டர் பிக்கு தான். பணம் வாங்குறதுக்காக தான் இந்த டிரைவரும் வந்திருக்கிறான். அந்த இடத்துல இந்த டிரைவரை போட்டு தள்ளுற பிளானை தான் பீக் போட்டிருக்கான். அதை இவங்க வந்து சென்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த டிரைவர் தான் நம்மளுக்கு இருக்கிற ஒரே துருப்பு சீட்டு, இவனை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இவனை சேவ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த டிரைவருக்கு தெரிஞ்சு போச்சு, அப்போ பணம் கொடுக்கறதுக்காக நம்மளை வர சொல்ல, நம்மளை போட்டு தள்ளுறதுக்காக தான் வர சொல்லியிருக்காங்கன்னு இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக இதுக்கப்புறம் இவங்க என்ன கேட்டாலும் உண்மையை தான் சொல்ல போகிறான். ஹீரோயினும் வந்துடுவாங்க. ஹீரோயினை பார்த்ததும், மேடம் நீங்கள் இங்கே என்ன, எதுக்கு, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறப்போ, இதை பாரு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் அம்மாவை நீ தான் அந்த ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்லேருந்து வெளியே கூப்பிட்டு வந்திருக்க, அந்த ஆர்டர் உனக்கு கொடுத்தது யாரு, அதுக்கப்புறம் என் அம்மாவுக்கு என்ன நடந்தது சொல்லு அப்படிங்கிறப்போ இவனும் சொல்கிறான். ஆக்சுவலாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விக்டிம் போன கேஸை பற்றி பேசுகிறதுக்காக ஹீரோ பார்க்கறதுக்காக ஹீரோயினோட அம்மா வந்திருப்பாங்க. அப்போது அவங்க கீழே தான் இருக்காங்க அப்படிங்கிறத மேலேருந்து பார்த்துட்டு இந்த பீக் கால் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அப்போ ஹீரோயினோட அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க, என் பொண்ணோட கேஸ் விஷயமா இல்லை வெளியே கொண்டு வர்றதுக்காக லாயரை பார்க்க வந்திருக்கேன்னு போய் சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த பீக்குக்கு என்னமோ ஒரு சந்தேகம் வந்திருக்கு, அதனால வேற யாருக்கோ கால் பண்ணியிருப்பான். அந்த வேற யாரும் கிடையாது, இந்த டிரைவர் தான். இந்த டிரைவருக்கு கால் பண்ணி, இதை பாரு நேராக லாபிக்கு வா, அந்த இடத்துல வயசான ஒரு லேடி இருப்பாங்க, பர்பிள் கலரில் ஒரு கோட் போட்டுக்கிட்டு, அந்த லேடியை கூப்பிட்டுக்கிட்டு இந்த ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி பீக்கோட கார் நிற்காதுங்க, அது பக்கத்து ஸ்ட்ரீட்டில் நிற்கும், அந்த இடத்துக்கு அந்த லேடியை கூப்பிட்டு வா. சார் நான் அப்போ என்னென்ன கூப்பிடுறது அப்படின்னு கேட்குறப்போ, நீ போயிட்டு இந்த மாதிரி ப்ராசிக்யூட்டர் கீஜுன்னு தானே பார்க்க வந்திருக்கீங்க, இந்த பக்கம் வாங்க, அவர் தான் அங்கே வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு கூப்பிட்டு அப்படின்னு சொல்லியிருப்பான். அதே மாதிரி அவன் பண்ணியிருப்பான், கூப்பிட்டு வந்திருப்பான். இது கேட்டதும் அப்படியே ஹீரோயினுக்கு வந்து நல்ல தடுமாறி போயிடும். அதுக்கப்புறம் என்ன நடந்தது சொல்லு அப்படிங்கிறப்போ, அதுக்கப்புறமாக அவங்கள நான் அந்த காரில் கொண்டு வந்து விட்டுட்டு நான் தான் காரை ஓட்டிகிட்டு வந்தேன், எனக்கு பக்கத்தில் அந்த செக்ரட்டரி உட்காந்துட்டு இருந்தான், பின்னாடி சீட்டில் உங்கள் அம்மாவும் பீக் சாரும் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, இல்லை காரை நான் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன், ஒரு இடத்துல வந்ததும் நீ காரை விட்டு இறங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க, நான் இறங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமாக அசிஸ்டண்ட் வந்துட்டு அந்த கார் எடுத்துகிட்டு போயிட்டாரு, எனக்கு அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாது மேடம், நான் ரோட்லேயே நின்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அன்னைக்கு பீக் சொல்லி தான் நடந்திருக்கு. பின்னாடி சீட்டில் மயக்க நிலைமையில தான் ஹீரோயினோட அம்மா இருந்திருக்காங்க, அவங்க பக்கத்தில் பீக் இருந்திருக்கான் அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, அந்த காரில் நான் இல்லை, நான் வந்துட்டேன், அசிஸ்டண்ட் தான் அந்த காரை ஓட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அந்த விக்டிம் பொண்ணோட கேஸ், அந்த விக்டிம் பொண்ணு காரில் தானே வந்தா, அப்போ அந்த டாக்ஸிக்கு நீ தானே டிரைவராக இருந்த சொல்லு அப்படிங்கிறப்போ, எனக்கு சிகரெட் வேணும், நான் ஸ்மோக் பண்ணி ஃபஸ்ட்டு காம் டவுன் ஆகணும், ஏன்னா இப்போ நான் அந்த காரில் உட்காந்துருந்தேன்னா என் உயிரெல்லாம் போயிருக்கும், இப்போ நான் ரொம்ப பதட்டமாக இருக்கேன், நான் ஃபஸ்ட்டு காம் டவுன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, ஹீரோவும் அவனுக்கு சிகரெட் கொடு அப்படிங்கிற மாதிரி கஞ்சாடை காட்டுவாங்க ஹேக்கர் கொடுக்குற சமயத்தில். அதுக்கப்புறம் எல்லாரும் ஹீரோயின் தான் பார்த்துட்டு இருப்பாங்க, ஏன்னா அவங்க ரொம்ப வந்து ஒரு மாதிரி நிலத்தட மாதிரி போயிருப்பாங்களா. அந்த கேப்பை பயன்படுத்திக்கிட்டு இந்த டிரைவர் அங்கேருந்து தப்பிக்க பார்ப்பான். இவங்க எல்லாரும் பிடிக்கிறதுக்கு பின்னாடி ஓடி வருவாங்க. இந்த இடமே இந்த கார் எல்லாத்தையும் கிராஷ் பண்ணுற இடம் தாங்க. அப்படி வர்றப்போ ஒரு காரில் இவன் ஏறிக்கிறான், கீ எல்லாம் கிடையாது, ஏன்னா அவங்க சரியாக ஆஃப் பண்ணிலாம் நிறுத்தியிருக்க மாட்டாங்க. உடனே அந்த கார் எடுத்துக்கிட்டு போக பார்க்குறான், நம்ம ஹீரோ கத்துறாங்கடே நிறுத்துடான்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் காரை எடுத்துக்கிட்டு கரெக்டாக வெளியே வர்றப்போ இன்னொரு கார் அந்த பக்கம் இருந்து வரும், அது ஆக்சிடென்ட் பண்ணிடும். அந்த டிரைவருக்கு பயங்கரமான அடிபட்டுடுது. இது இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேங்க.